இந்தியாவில் பழைய ரூபாய் 500 மற்றும் 1000 நோட்டுகளை மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ தனது ஃபேக்ட் செக் பிரிவு மூலம் இந்த தகவல்கள் அனைத்தும் தவறானவை என்று விளக்கமளித்துள்ளது. மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி பழைய ரூபாய் 500 மற்றும் 1000 நோட்டுகளை மாற்றிக்கொள்ள புதிய விதிமுறைகள் எதுவும் வெளியிடவில்லை என்று பிஐபி தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் 8, 2016 அன்று மத்திய அரசு பழைய ரூபாய் 500 மற்றும் 1000 நோட்டுகளை செல்லாதென அறிவித்தது. இந்த நிலையில் அந்த நேரத்தில் பொதுமக்கள் குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கி வங்கிகள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி மையங்களில் அந்த நோட்டுகளை மாற்றிக்கொள்ள அனுமதி அளித்தது. அந்த காலக்கெடு முடிந்ததும் பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு முற்றிலும் மறுக்கப்பட்டது. இதனையடுத்து பழைய நோட்டுகளை கண்டுபிடித்து மாற்றிக்கொள்ள முயன்றாலும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கடந்த சில நாட்களாக பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகளை மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. ஆனால் இது முழுமையான போலி தகவல் என பிஐபி தெளிவாக விளக்கமளித்துள்ளது. மேலும் இந்திய ரிசர்வ் வங்கியின் இணையதளம் மூலம் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை சரிபார்க்காமல் பகிர வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சந்தேகங்கள் ஏற்பட்டால் பொதுமக்கள் 8799711259 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் factcheck@pib.gov.in என்ற இமெயில் முகவரிக்கும் உங்கள் சந்தேகங்களை அனுப்பி உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இதிலிருந்து ரூபாய் 500 மற்றும் 1000 நோட்டுகளை மாற்ற கால அவகாசம் முடிந்ததால் இப்போது மாற்றிக்கொள்ள முடியாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் மக்கள் உண்மையான தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் விளக்கமளித்துள்ளது.